இவங்க தான் ரஜினி, விரிவுரையாளர். இவங்களுக்கு இன்னொரு வேலையும் உண்டு. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெறும் பாடம் மட்டும் எடுக்கிற ஆசிரியராக அல்லாமல் ஒரு வழிகாட்டி ஆசிரியராக, அதாவது கவுன்சிலராக மாற்றணும் என்பதற்கான ஒரு முக்கிய நோக்கம். அதுக்கு தான் அவங்க ஸ்டேட் லெவல் ஆர்பியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஒரு மாணவர்கிட்டையும் நீ படித்து முடிச்சுட்டு என்னப்பா செய்ய போகிறேன்னு கேட்டால், நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் போய் நான் சேரணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த அட்டைன்மெண்ட்டுக்கும் அச்சீவ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு 3 ஏஸ் முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன 3 ஏஸ்? முதல் ஏ அவேர்னஸ், 2வது ஏ அசிஸ்டன்ஸ், 3வது ஏ அவென்யூஸ். இந்த 3 ஏஸையும் கொடுப்பதற்கு தான் நம்மக்கிட்ட ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. ஒருவேளை ஆசிரியரே இல்லாமல் ஒரு மாணவர் இதை தெரிஞ்சிக்க முடியுமானா, இதோ நான் முதல்வன் வெப்சைட் தமிழக அரசால் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இந்த வெப்சைட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு நான் என்ன கல்லூரியில் போய் சேரணும், எந்த கோர்ஸில் போய் சேரணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலும், அதே நேரத்தில் நான் உயர்கல்வி முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போய் சேரணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலும் இதில் கொடுக்குறாங்க. இதில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் அந்த குறிப்பாக அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது பாருங்கள், நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி. இதை பார்த்துட்ருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோர், ஏன் மாணவராக கூட இருக்கலாம், கண்டிப்பாக இதை 4 பேருக்கு சொல்லாமே